Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Samsung Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் என்ட்ரி போகலாம் அப்படின்றத என்னோட எஸ்எம்சி கான்செப்டை வச்சுக்கிட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீ மார்க்கெட்டாகவே நம்ம எங்கே என்ட்ரு போகலாம் எங்கே வந்து என்ட்ரி போகலாம் அப்படின்றத நான் அந்த யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் பிளைண்டாக எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 டேஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத வந்து பேசுகிறதுக்காக வந்திருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த லாஸ்ட்டு 3 டேஸில் எனக்கு வந்து ஓவராலாக நிறைய எஸ்எல் கிட்டத்தட்ட ஒரு 11 ட்ரேடு வந்து நான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 11 ட்ரேட் பண்ணியிருக்கேன். 11 ட்ரேடு வந்து நான் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 11 ட்ரேடில் எனக்கு ஒரு 9 ட்ரேடு வந்து எனக்கு லாஸு. ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடுக்கு எனக்கு ரிஸ்க் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 0.5% வந்து ரிஸ்க்கு. ஓகேங்களா? 0.5% ரிஸ்க்கு. ஸோ ஒவ்வொரு ட்ரேட்லையும் நான் அந்த ரிஸ்க்கை அப்படின்றது கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். என்னோட ரூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கான்ஃபிடென்ட்டான ட்ரேடுக்கு 1% ரிஸ்க்கு, நார்மல் ட்ரேட்ஸுக்கு 0.5% ரிஸ்க்கு. இதுதான் வந்து என்னோட ரூல். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிட்டேன், இந்த 3 டேஸ் இந்த பாஸ்ட் 3 டேஸில் நான் போட்ட என்ட்ரி எல்லாமே லாஸு. ஓகேங்களா? சம் ட்ரேடு வந்து 1% ரிஸ்க் எடுத்திருந்தேன். சம் ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து ரிஸ்க் எடுத்திருந்தேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 9 ட்ரேடும் வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி ஒரு ட்ரேடு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடு வந்து எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. ஸோ இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இந்த இன்டியூஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் நைட் மார்க்கெட் அப்படின்றனால நான் எந்த ஒரு என்ட்ரியும் வந்து போகலை. ஸோ அதே 15 மினிட்ஸில் இந்த லோ பிரேக் பண்ணால் பார்க்கும்போதே தெரிஞ்சு ஒரு சூப்பரான இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட் ஆப்ரேட் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? ஸோ லண்டன் மார்க்கெட் வரலும் வெயிட் பண்ணேன். லண்டன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி இந்த சப்ளைவை மிட்டிகேட் பண்ண உடனே நான் வந்து என்னோட என்ட்ரியை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இங்கே வந்து என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். டிபி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்ட் வரைக்கும் டிபி வந்து கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து எனக்கு டிபி வந்து ஹிட் ஆகிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த டிபி வந்து ஹிட் ஆனது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1048 வந்து எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக நான் $700 வந்து லாஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஓகேங்களா? ஸோ 1000 சம்திங் வந்து நான் வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நமக்கு எல்லாமே பிரேக் ஈவன் ஆகிட்டு எனக்கு ஒரு $300 வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 3 டேஸாக நான் வந்து ஒரு ரிஸ்க்கை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணி 9 ட்ரேடு எஸ்எல் வாங்கி 2 ட்ரேடு வந்து ஆக்சுவலாக ஒரே ட்ரேடு தான். ஒரே இடத்துல நான் 2 தனித்தனியாக பிரித்து போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரேடு வந்து எனக்கு டிபி ஹிட் ஆனதுனால எனக்கு எல்லாமே பிரேக் ஈவன் பண்ணி $300 வந்து எனக்கு எக்ஸ்ட்ராவே ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டேன். இதில் வந்து என்ன சொல்கிறேன்னா, ரிஸ்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 10 எஸ்எல் வாங்கினாலும் சரி, ஒரு டிபி நமக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும். எல்லாம் பிரேக் ஈவன் பண்ணி ஒரு டிபி வந்து நமக்கு பெரிய ப்ராஃபிட்டாக பண்ணி கொடுத்துரும். இப்போது நீங்கள் 10 எஸ்எல் வாங்குறீங்க, ஒரு டிபி கூடவா நீங்கள் ப்ராஃபிட் வந்து வரமாட்டீங்க? ஸோ ரிஸ்க்கை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லா வந்து ப்ராஃபிட் வரலாம். ஸோ நேற்று வந்து நான் பார்த்ததெல்லாம் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் என்னென்ன என்ட்ரி போயிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். யூரோஎஸ்டி நேற்று சொன்னது இந்த சப்ளையில் என்ட்ரி போகலான்னு சொன்னேன். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு என்ட்ரியும் சொல்லலை. ஆனால் இன்றைக்கி ஒரு என்ட்ரி வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து 100 சம்திங் வந்து எனக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணதில் எனக்கு வந்து $111 வந்து லாஸ். ஓகேங்களா? இது எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு இந்த ட்ரேடு. ஓகேங்களா? இந்த ட்ரேட் கான்ஃபிடென்ட்டாக இருந்தனால ஒரு $111 வந்து லாஸு. 5 மினிட்ஸில் என்ட்ரான ட்ரேட் இது. ஓகேங்களா?
சரி ஓகே. ஆ நேத்து நேத்து இந்த என்ட்ரி வந்து சொல்லல. இன்னைக்கு நானே வந்து போனேன். ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய்ல ஒரு என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 6:00 நியூஸு. ஸோ யூஎஸ்டி ஜேபிஒய்ல இந்த என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன் ஆக்சுவலா. இங்க இருக்கு. நம்ம ஒரு என்ட்ரிய மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைல என்ட்ரி போலாம் 5 மினிட்ல அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். இன்டியூஸ்மென்ட்லாம் இருக்கு, பக்காவா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இடத்துல என்ட்ரி வந்து சொல்லியிருந்தேன். மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், நியூஸுக்கு முன்னாடி நம்மளோட ஆர்டர்லாம் டெலீட் பண்ணியாச்சு. ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா இப்படி அடிச்சிட்டான். ஓகேங்களா? சரி ஓகே. யூஎஸ்டி ஜேபிஒய் பார்த்தோம். அடுத்து யூஎஸ்டி கேட். இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரேக் ஈவன் ஹிட். எங்க நம்ம என்ட்ரி போறதா இருந்தோம், இங்க என்ட்ரி போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுலயும் நமக்கு மார்க்கெட் வந்து பிரேக் ஈவன் வந்து குடுத்துட்டான். ஸோ நமக்கு பிரேக் ஈவன் ஹிட். எனக்கு ஸ்ப்ரெட் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஒரு $7 வந்து லாஸ் ஆயிடுச்சு. ஸ்ப்ரெட் நியூஸ் டைம்லயும். ஓகேங்களா? சரி ஓகே. யூஎஸ்டி கேட் அடுத்து இங்க வந்து நம்ம இந்த டிமாண்ட் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னும் மார்க்கெட் வரல. அடுத்து இதெல்லாம் பார்க்கல. ஓகே. இப்போ யூரோ யூஎஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? இங்க மார்க்கெட் இங்க தான் டிசிஷன் எடுத்து ஒரு பெரிய செல் வந்து நடந்திருக்கு. அந்த இடத்துல ஒரு சப்ளை இருக்கு. அந்த சப்ளைல மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ரீஃபைன்மெண்ட்டை எடுத்து 1 மினிட்ல சோர்ஸ் குடுத்து இந்த இடத்துல இன்டியூஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? ஓவராலா இத சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா, நம்ம இத சப்ளைவா எடுத்து செல் பண்ண முடியும். ஆனா, இப்ப செல் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப நம்ம செல் பண்ணக்கூடாது. ஏன்னா, நான் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் 2 டிமாண்ட்ல இருந்து நமக்கு பை இருக்குன்ட்டு. அந்த டிமாண்ட்ல தான் மார்க்கெட் இப்ப கண்ட்ரோல் எடுத்திருக்கான். ஸோ, இப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இந்த டிமாண்ட் 1 ஹவர் டிமாண்ட் 5 மினிட் ரீஃபைன்மென்ட் ஆனா 5 மினிட் ரீஃபைன்மென்ட் இந்த டிமாண்டுக்கு இல்ல. ஸோ 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் இந்த டிமாண்டுக்கு இல்லாதனால, நல்லா பாருங்க. 5 மினிட் ரீஃபைன்மெண்ட் இந்த டிமாண்டுக்கு இல்லாதனால, நம்ம கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல பார்க்கணும். ஆனா நியூஸ் வந்தனால, நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்க இருக்குன்னா, இந்த ஹை எடுத்தா தான் கன்ஃபர்மேஷன். ஸோ அந்த ஹைல ஒரு சப்ளை இருக்கு. அங்கருந்து ஷார்ப்பா மார்க்கெட் கீழ வந்துட்டு இருக்கான். ஸோ எகைன் மார்க்கெட் இந்த டிமாண்ட ஃபில் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்போ ஃபில் பண்ணும்போது, மார்க்கெட் இந்த சப்ளை எடுத்து ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சப்ளை ஒர்க் ஆகுற மாரி தான் இருக்கு. ஆனா, நமக்கு இந்த சப்ளை வேண்டாம். நம்ம வெயிட் பண்ணலாம். டிமாண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பை பண்ணலாம். சப்ளைய வந்து இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஸோ, நமக்கு வந்து நியூயார்க் மார்க்கெட் தான் ரன்னிங்ல இருக்கு. ஸோ, நியூயார்க் தான் வந்து இப்ப ரன்னிங்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இங்க ரீஃபைன்மென்ட் எடுத்தனால, எங்க ரீஃபைன்மென்ட் இதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சப்ளை ரீஃபைன்மென்ட்டா எடுத்ததுனால, நம்ம 1 மினிட்ல போய் பார்க்கும்போது, இது வந்து சோர்ஸ் சூப்பரா நமக்கு வந்து இன்டியூஸ்மென்ட் குடுத்துருக்கான். மேனுவல் இன்டியூஸ்மென்ட் குடுத்துருக்கான். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். மேனுவல் இன்டியூஸ்மென்ட் குடுத்துருக்கான். ஸோ, இந்த சப்ளைல நம்ம செல் போகலாம். போகலாம். நமக்கு இந்த சப்ளை வந்து ஒர்க் ஆகும். ஆனா, நமக்கு வந்து வேண்டாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம டிமாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம பை வந்து போலாம் அப்டின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ, இது இன்டியூஸ்மென்ட். ஸோ, பாருங்க இந்த இடத்துல வீடியோ பார்க்குறவங்க, வீடியோ பார்க்கும்போது இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கா, ஃபெயில் ஆயிருக்கான்றத பாருங்க. நான் இந்த இடத்துல என்ட்ரி வந்து போகல. ஓகேங்களா? ஓகே. அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒய் என்ன பண்ணியிருக்கான்? நியூயார்க் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு வந்து நியூஸ் டைம்ல மார்க்கெட் மேல அடிச்சிட்டான். இப்போ ஒரு நியூ என்ட்ரிய வந்து நம்ம எடுக்கலாம். இப்போ இந்த ஃபிளிப்ல என்ட்ரி சொன்னோம். இந்த ஃபிளிப்பே என்ன ஆயிடுச்சுன்னா, நமக்கு ஃபிளிப் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸ்வீப் பண்ணிட்டு சப்ளை பிரேக் பண்ணிட்டான். இங்க கீழ இருந்து பை போறதுக்கு எந்த ஒரு பிரஷரும் இல்ல. அதனால மார்க்கெட் இந்த இடத்த ஸ்வீப் பண்ணிட்டான். லிக்விடிட்டி ஹண்ட் பண்ணிட்டு, நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஹைய பிரேக் பண்ணிட்டான். சப்ளைவும் ஃபிளிப் பண்ணிட்டான். ஓகேங்களா? இப்போ நம்ம பை பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, ஃபிளிப்ல இருந்து நம்ம ஒரு பை வந்து பண்ணலாம். இப்போ ஃபிளிப் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபிளிப்பு. அது இல்லாம நமக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மூவ் வந்து போயிருக்கு. இந்த பொட்டன்ஷியலான மூவ்ல இருக்கக்கூடிய டிமாண்ட் நமக்கு ஃபிளிப் வந்து குடுத்திருக்கு. இது ஒர்க் ஆகுறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபிளிப்புக்கு இன்டியூஸ்மென்ட் தேவையில்ல. அதனால இங்க இருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 4 ஹவர் டிமாண்ட் 15 மினிட்ஸ் ரீஃபைன்மென்ட் இந்த இடத்துல இருந்து கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். யூஎஸ்டி ஜேபிஒய்ல நெக்ஸ்ட் மொமெண்ட் இங்க இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
யூஎஸ்டி கேடு சிம்பிள். இந்த யூஎஸ்டி கேடில் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் நம்ம வந்து செல் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இந்த ரீஃபைன்மெண்ட்டில் இந்த ரீஃபைன்மெண்ட்டில் பை வந்து பண்ணலாம். மார்க்கெட் வந்து ரீஃபைன்மெண்ட்டுக்கு வரட்டும். ரீஃபைன்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பை வந்து பண்ணுறோம். எவ்வளோ தூரம் பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேண்டாம். ஓகேங்களா? ரீஃபைன்மெண்ட் 15 மினிட்ஸ் 5 மினிட்லேருந்து நம்ம பை பண்ணுறோன்னா இந்த சப்ளை வரைக்கும் பை பண்ணாலே போதும். இது நமக்கு மிட்டிகேஷன் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஒரு வீடியோ வந்து இதுக்காக போடுறேன். இப்போ இந்த டிமாண்டுக்கு நமக்கு எல்லாரும் இந்த இடத்துல லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் பண்ணனால பீப்புள்ஸ்லாம் இந்த இடத்துல லாஸ் பண்ணனால நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மேனிப்புலேஷன் இன்டியூஸ்மெண்ட் கிடச்சிருச்சு. அப்போது நமக்கு இந்த ரீஃபைன்மெண்ட்ன்றது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் போய் செக் பண்ணிக்கலாம் ரீஃபைன்மெண்ட் கரெக்டாக எடுத்துருக்குமான்ட்டு. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த ரீஃபைன்மெண்ட்லேருந்து நமக்கு பை வந்து இருக்குது. ஸோ இதுதான் மூமெண்ட். ஸோ ஓகே, ஜிபிபிஎஸ்டியில் இந்த ஃப்ளிப் இருக்குது. இந்த ஃப்ளிப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் க்ரீனில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரீஃபைன்மெண்ட்டு ஒரு மேனிப்புலேஷன் ரீஃபைன்மெண்ட். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது. டைரக்ட் என்ட்ரி கூட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் எகெயின் இந்த ரீஃபைன்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் இங்கே ஒரு டிமாண்ட் சொல்லியிருந்தேன். இந்த டிமாண்டில் இன்டியூஸ்மெண்ட் இல்லை, அதனால் ஃப்ளிப் பண்ணிடுவான், நமக்கு இந்த டிமாண்டை வந்து ஃபெயில் பண்ணிடுவான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, ஒரு ஹை ஹிட்டு. ஓகேங்களா? ஒரு ஹை ஹண்ட்டு, பை செல் லிக்விடிட்டி ஹண்ட்டு, செல் லிக்விடிட்டி ஹண்ட்டு, அகெயின் பை செல் லிக்விடிட்டி ஹண்ட்டு, அகெயின் செல் லிக்விடிட்டி ஹண்ட்டு, செல் லிக்விடிட்டி ஹண்ட்டு. இந்த மூமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து மேனிப்புலேஷன் நடந்திருக்கு. லிக்விடிட்டி இல்லாதனால ஃபுல்லாக மேனிப்புலேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மேனிப்புலேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்குது, ஹைலி சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது இது இன்டியூஸ்மெண்ட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டிமாண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம இந்த டிமாண்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து பை வந்து பண்ணலாம். ரீஃபைன்மெண்ட்லேயும் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை பண்ணலாம். ரெண்டுத்துலையுமே நமக்கு மூமெண்ட் இருக்குது. ஜிபிபி யூஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்து கீழே போயிட்டுருக்கான். இது ஃபுல்லாகவே இன்டியூஸ்மெண்ட். ஏன் கீழே போகிறான்றத சொல்லிட்டேன். ஏன்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு போகலாம். ஏன்னா இங்கேருந்து கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஓகேங்களா? 1 ஹவர் கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்து மார்க்கெட் போகலாம். இல்லைனா இந்த இடத்துல டிமாண்டுக்கு வந்துட்டு 1 ஹவர் 5 மினிட் இந்த லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இந்த லோவை ஹண்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். இப்படி நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ செல் வந்து பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு லாட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒர்க் ஆகும். ஸோ மார்க்கெட் ஒரு ப்ரெஷரில் தான் கீழே வந்துட்டுருக்கான். இன்கேஸ் மேலே போனோன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஆனால் வேண்டாம், நம்ம வந்து என்ட்ரி போகல. ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் போடுற யூடியூப்பில் போட்டுருக்க இந்த வீடியோஸ்னால உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் இருக்குது அப்படின்னா திஸ் வீடியோஸ் ஒர்த் இட் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த யூடியூப்க்கு புதுசு அப்படின்னா என்னை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட். ஸோ ரெக்கார்டிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,999 நம்ம கொடுத்துட்ருக்கோம் வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட. ஸோ இன்றைக்கி மட்டும் 1,999 அவைலபிளாக இருக்குது ஆஃபர். ஓகேங்களா? பை பண்ணணுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிங்க. பர்சனல் டெலிகிராமில் லிங்க் இருக்குது, என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 1,999 ப்ளஸ் டிஸ்கார்ட் சப்போர்ட். ஓகேங்களா? சரி, ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.